பயந்துட்டாங்க. விஜய் வராரு அப்படின்னோடனே எங்கே அடுத்தது ஸ்டாலின் அவரோட பையன் உதயநிதிக்கு சிஎம் ஆக்க முடியாதோ அப்படிங்கிற கவலை வந்துட்டு, அதனால் வேறு ஏதாச்சும் செஞ்சு தான் உதயநிதியை கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேறு ஒரு மாற்று அரசியல் வரணுங்கிறது தான் என் மக்களோட விருப்பமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு வாரிசு அரசியல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு புதுசாக மக்கள் வரமாட்டாங்களா, நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது விஜய் வரார் அப்படிங்கிறத நாங்கள் அவரை எதிர்பார்க்குறோம், அவரை வரவேற்கிறோம். அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியை தவிர பாக்கி யாருமே கிடையாது. அந்த பிஜேபி ஒரு கட்சி வருதுன்னா அந்த பிஜேபியை பற்றி பயங்கரமாக தூஷணம் பண்ணி அவங்க வர முடியாமல் மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை விதைச்சி நம்ம பிஜேபி மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி திருப்பி விட்டாங்க. அதனால் அதுலேயும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. சரி, இதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஒரு சரியான ஈக்குவலான பவராக இருக்கிறாங்க. அப்போது இந்த விஜய் வந்தாருன்னா இந்த டிஎம்கேயை ஒழித்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த விஜயினுடைய வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப மிக சந்தோஷத்தை அளிக்கிறது, உற்சாகத்தை அளிக்குது. வாரிசு அரசியல்னு சொல்றீங்க, இந்த கேள்வியை உதயநிதிட்ட கேட்டாங்க, அறிவு இல்லாம பேசுறாங்கன்ற மாதிரி அவர் பதில சொல்லியிருக்காரு. எது வாரிசு அரசியல் அவர் கேட்கிறாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? வாரிசு அரசியல் இல்லைங்கிறாரு, மக்கள் மத்தியில தானே போய் நான் ஓட்டு வாங்குறேன், எப்படி வாரிசு அரசியலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கட்சி தலைவர்கள் தொண்டர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. யாராச்சும் டிஎம்கேல அவங்களுடைய வாரிசு அரசியலுங்கிறது ரத்தம் சம்மந்தப்பட்டது, நீங்கள் அதில் ரத்தம் சம்மந்தப்பட்டது நிற்கிறாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் ரத்தம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் அவங்கள நிற்க வச்சு நீங்கள் வாங்க, இப்போ அவங்களுடைய அலையன்ஸ் கட்சியாக இருக்கக்கூடிய விசிக தொல் திருமாவளவனே நீங்கள் நில்லுங்க, தலைவராக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன் கனிமொழி அவர்களுக்கே சீட்டு கிடையாதுல்ல, அங்கே முதல்வராக இருக்கக்கூடிய தகுதி அவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலின், அதாவது கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, அந்த சீட்டு கூட ரிசர்வில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் அவர்களாக சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அது வாரிசு அரசியல் தானேங்க, ரத்தம் சம்மந்தப்பட்டதுங்கிறது தான் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது. மக்களால் நீங்கள் பண்ணால் இந்த கேண்டிடேட் ரத்தம் சம்மந்தப்பட்டது தானே இருக்குது, வேறு யார் ரத்தம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது புதுசாக வரக்கூடிய விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, இது சரியா தவறா? சரிதானேங்க, விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு திராவிட கட்சியில் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான ஒழிய எவ்வளவோ கோடிகள் சம்பாதிச்சுட்டாங்க, மக்களுக்கு எதுவுமே போய் ரீச் ஆகலை, மக்களும் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. எந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது, அந்த கலாச்சாரங்கள் மக்கள்கிட்ட மறையணும். பணத்தை வாங்கிட்டு அப்படியே நல்ல கட்சிக்கு ஓட்டு போகிற அளவுக்காச்சும் மக்களுக்கு ஒரு புத்தி வந்திருக்கா அப்படின்ட்டு அதுவும் இல்லை. பணத்தை வாங்கிட்டு அவனுக்கே போடக்கூடிய அந்த நியாயமான உணர்வு மக்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதுவும் விட்டு போகலை. நம்ம துரோகம் செய்யலாமா, பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு ஓட்டு போகலாமா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஒழிய, பணத்தை கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு, நம்மளுடைய பணத்தை எடுத்து நம்மளுக்கே கொடுக்குறானே, அந்த ஓட்டு வேறு யாருக்காச்சும் நம்ம மாட்டி போடுவோம் அப்படின்னு கூட மக்களுக்கு அது தோண மாட்டேங்குது. அதுதான் மிகுந்த வருத்தத்தை எனக்கு அளிக்குது. அதுவே மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, மக்களுக்கு செய்யணும். இப்போ விஜய் பெரியாரோட கொள்கைகளை கையில எடுத்திருக்காரு, அந்த கொள்கைகள்ல ஒரு சில கொள்கைகள் தான் எடுத்திருக்காரு. கடவுள் மறுப்ப நான் ஏத்துக்கலான்ட்டாரு, அதை அவர் சொன்ன உடனே எடுத்தோடனே அவர் சங்கின்ற மாதிரி திமுக சேர்ந்த நபர்கள் விமர்சனம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல கடவுள் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? கடவுள் நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களை சங்கி மூட நம்பிக்கை உள்ளவங்கன்றாங்க. அப்படிதானங்க டிஎம்கே உடைய அந்த கிறிஸ்துவர்களுக்கு அதிகமான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுதா அப்படின்ற கேள்வி வருது. நான் என்ன சொல்லனா, கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ இந்துக்கள் எல்லா மதத்தினரையும் அன்பாக தான் பார்க்குறாங்க, தன்னுடைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் தான் பார்க்குறாங்க. என்ன கம்பல் பண்ணி நீங்கள் எல்லாரையும் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் மதத்தை மாற்றாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய கிறிஸ்தவ மதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு முஸ்லீம்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அப்போது கிறிஸ்தவர்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க்கு தான், கிடையாது. அப்போது வெள்ளைக்காரன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலியமாக நம்ம அடிமைப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க. நமக்கு அந்த மதம் தேவையா அப்படின்னு தான் நம்ம இருக்கோம். சரி, அப்படியே இருந்தாலும் அவங்களோட உரிமை, மதத்தை பற்றி நீங்கள் பண்ண கிறிஸ்தவர்களுக்கு செஞ்சுட்டு போடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. சங்கிங்கிறது அவங்க எடுத்து யாரெல்லாம் அவங்க நீங்கள் பிஜேபி அப்படி சொல்ல சங்கின்னு சொல்லுவாங்க, இந்துக்கள்னாலே சங்கின்னு சொல்லிடுறாங்க. இப்போது சாமி கும்பிட்றவங்களையும் சங்கின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க சங்கிங்கிறது என்ன கண்மூடித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மிகுந்த வெறுப்பு அரசியலை தான் இதை காமிக்கிறது ஒழிய அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது, நல்லா படித்தவங்க யாரும் கிடையாது.
இப்போ சோ ராமசாமி மாரி நல்லா வந்து படித்தவங்க யாராச்சும் இருந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நீ இப்படிலாம் பேசுறது தப்பு, நீ இப்படிலாம் பேசிக்கணும், புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், இந்தந்த விஷயத்த நீ டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட யாரும் பெரியவங்க யாருமே கிடையாதுங்க. அறிஞர் அண்ணாவை நீங்கள் எடுத்துங்க, அறிஞர் அண்ணா பேசும்போதெல்லாம் எதை பேசக்கூடாது மேடையில் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. லைட்டாக ப்ரொவோக் பண்ணால் போதும், தூண்டி விட்டால் போதும், கடகடன்னு தன்னுடைய மைனஸ் பாயிண்ட்டுகள், தனக்கு எதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதை அத்தனையும் அவங்க பேசிடுவாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது சரியா? ஆமாம், சரிதாங்க. அது வந்து இப்போ டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. மக்களுக்கு செய்யலை, ப்ராமிஸ் பண்ணது, அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் வச்சுருந்தாங்க. பெண்களுக்கு இது செய்கிறேன், அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, மக்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யலையே. இல்லை, பெண்களுக்கு இப்போ மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்க, இலவச பஸ் கொடுத்துருக்காங்க. ஏங்க இலவச பஸ்ஸெல்லாம் யாருமே கேட்கலைங்க. இலவச பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் வந்து மக்களுடைய ஓட்டுக்காக அவங்கள வந்து அடிமைப்படுத்துது. இந்த வெள்ளைக்கார மக்களை எப்படி அடிமைப்படுத்தினானோ அதே பாலிசியை தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதும் மக்களுக்கு, அது மகளிர் அணிக்கு வந்து நம்ம கொடுத்தா போதும். ஏன் வந்து ஆண்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதா? இலவச பேருந்து கொடுக்கக்கூடாதா? ஏன் ஆண்கள் என்ன பாவம் செஞ்சோம்? நீங்கள் ஒரு நல்லா கேட்டுங்க, பஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மகளிர் அப்படின்னு ஒரு இருக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்தான பார்த்தீங்கன்னா ஆடவர் இருக்கைன்னு கிடையாது. சரி, ஆடவர் இருக்கை கிடையாது அப்படின்னா சரி புரிஞ்சுக்கிட்டு இது ஆடவர் உட்காரலாமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கிடையாது. அங்கேயும் மகளிர் உட்காந்துக்கிறாங்க. சரி, அங்கேயும் உட்காந்துக்கிறாங்க. அங்கே வந்து மகளிர் மட்டும் கிடையாது, டீனேஜ் பொண்ணுங்கள்லாம் எல்லாமே உட்காந்துக்கிறாங்க. வயசானவங்க 60 பேர், 60 வயசு உள்ளவங்க 70 வயசு பேர் நின்றுட்டே வராங்க. இதில் எங்கே வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேரும் சரி சமந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ரெண்டுத்துக்கு ஆண்களையும் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்க, சமமாக பண்ணதீங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் போய் பாருங்கள், ஏன் மகளிர் அப்படின்னு போட்டதில்ல, ஆடவர் அப்படின்னு எழுதக்கூடாது, பெண்கள் முதல்ல ஆண்கள்னு எழுதியிருப்பாங்க. அந்த இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள். இது யாருமே சொல்லலை, அதை நான் இது குறிப்பிடுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் 2 இடத்துலையுமே உட்காந்து தான் வராங்க. நான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கும்போது அந்த இடத்துல உட்காந்து வரணும். இதில் ஆண்கள் பயணிக்கிறாங்க, அது வயசானவங்க நிற்கிறாங்க, பெண்கள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லையா? பெண்களுக்கு சலுகைகள் நிறையா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆண்களுக்கு எங்கேயாச்சும் சலுகைகள் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறான். அவங்க எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஆண்கள் தான் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு மனைவிகள் எல்லாமே செய்கிறான், இல்லைன்னு சொல்லலை. இந்த பெண்களுக்கு செய்கிறது அரசியலில் வந்து கொடுக்குறா ஓட்டு கவர் பண்ணுறதுக்காக சொல்லுதுங்க. எதுவுமே நிரந்தரமான விஷயமே கிடையவே கிடையாது. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து விஜயால போராடி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஜெயிச்சு தான் ஆகணும். அது அவர் வந்து அது சங்கல்பம் பண்ணிக்கிட்டார். சங்கல்பம் பண்ணிக்கணும். அவர் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெயிச்சே ஆகணும். வந்து துச்சமாக நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து எல்லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை மச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அதுதான் பிச்சை வாங்கி உண்மையிலே போதிலும் அச்சமில்லை மச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அரசியல் அப்படிங்கிறதுங்க மக்களுக்கு தொண்டு ஆற்றத்துக்காக வந்த மிகப்பெரிய ஒரு செயலுங்க. விஜய்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பீக்காக இருக்கும்போது ஒரு 200 கோடி 250 கோடி சம்பாதிக்கிற காலத்திலேயே அதை திறந்துட்டு மக்களுக்கு வராரு, மக்களுக்கு பணியாற்றணும்னு வராரு. அந்த நல்ல எண்ணம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் எம்ஜிஆர் போல் ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்வார் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நம்ம செய்து இந்துக்கள் அப்புறம் அந்த சமயங்களில் வந்து ஏதாச்சும் பேதமாக ஏதாச்சும் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குது. அதை வந்து சரி பண்ணிட்டு எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி நினைத்து முன்னுரிமை கொடுத்து எல்லாருக்குமே அண்ணா தம்பி மாரி எல்லாருக்கும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிச்சு எல்லாருக்கும் செஞ்சாங்கன்னு நல்ல விஷயம் தான். அதாவது முடிச்சியா? அப்போ ஒரே ஒரு நிமிஷம் சார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணவர் நம்ம கேப்டன் அவர்கள். அவரையே ஏற்றுக்காத மக்கள் விஜய் ஏற்றுப்பாருன்னு எப்படி நம்புறீங்க? இல்லைங்க, அப்படி சொல்கிறது தப்பு. மக்கள் வந்து விஜயகாந்த் கிட்ட போயிட்டார். விஜயகாந்த் மக்கள் மத்தியில் உள்ளுக்குள்ளே போயிட்டார். மக்கள் மத்தியில் உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 30% 40% ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட உடல்நிலை கெட்டு போயிட்டு, அந்த ஒரு விஷயத்தினால தான் உள்ளே மக்கள் ரீச் பண்ண முடியும். உள்ளே விஜயகாந்த் மக்கள் மனதில் வந்து நிரந்தரமாக வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் இறந்த பிறகு மக்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்கலையா அப்படிங்கிறத விஜயகாந்தனுடைய இறப்பிற்கு எவ்வளோ மக்கள் வந்தாங்க, இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் விஜயகாந்த் வந்து சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் தோன்றதை சபையில் சொல்லிடுறாரு.
அதுவே மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. அதுலேருந்து நம்ம விஷயத்தை நம்ம பாடம் கற்றுக்கணும். விஜயகாந்த் வந்து தோன்றதெல்லாம் சபையில் சொல்லிடலாமா? அப்படி கிடையாதுங்க. நம்ம அறிவுக்கு தோன்றக்கூடிய விஷயத்த ஹிருதயத்துக்கு மனசுக்கு கொண்டு வந்து மனசில் இதை சொல்லலாமா சொல்ல வேணாமா அப்படிங்கிறத மனசு முடிவு பண்ணி சொல்லக்கூடியது. அதனால் நம்ம சொல்கிறோம், எங்கள் மனசாட்சியோட சொல்லி பார்ப்போம் அப்படி சொல்கிறோமே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதயத்தை கொண்டு வந்து இதை சொல்லலாமா அப்படிங்கிறத சென்சார் பண்ணி தாங்க நம்ம பேசணும். விஜயகாந்த் அப்படி கிடையாது. நினச்சோடனே ஏய் சொல்கிறா பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு அந்த பேசுகிறார், ஒருமையில் பேசுகிறார் இல்லையா? அந்த விஷயந்தான். ஆனால் நல்ல மனிதர் அவர் இருந்திருக்கலாம். எனக்குலாம் ரொம்ப எங்கள் சொந்தக்காரங்க இறந்து போனது கூட நான் வந்து ரொம்ப நான் அழுது கிடையாதுங்க. விஜயகாந்த் சொல்லும் போதே எனக்கு வந்து மூச்சு ஒரு மாதிரி கலங்குது, எனக்கு கண்ணு கலங்குது. ஏன்னா நல்ல மனிதர் இறந்து போயிட்டார். செய்கிறதுக்கு வந்து அவர் மேலே யாரும் இல்லை. அந்த இடத்துக்கு விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து செய்யணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி சார், கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார், இந்த நிவாரணம் மழையில் பாதிக்கப்பட்டவங்க, இடிமின்னலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வந்து அரசு தலைவர்கள் எல்லாமே வந்து வீடு தேடி போய் வழங்குறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல போய் வழங்குறாங்க. ஆனால் விஜய் வந்து அவங்க வீட்டுக்கே வர வச்சு ஆனால் அந்த நிவாரணம் கொடுத்தது சரியா? சரிதாங்க. ஏங்க நம்ம வந்து இது என்ன ட்ரெண்டா? அது ஒரே மாதிரி செய்யணும், வீடு போய் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது இன்னமும் வந்து அவங்க வீட்டுக்கு வீடு போய் பணத்தை கொடுத்து லஞ்சமாக கொடுத்து பழகிட்டாங்க. அதனால் வந்து கனவுல கூட மக்கள் உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரத்தத்தில் ஊர்னது டோர் டெலிவரி மாரி டோர் டு டோர் காசு கொடுத்து பழகிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வெள்ள நிவாரணம்லாம் வந்து அவங்களுக்கு பயந்துட்டாங்க. விஜய் வராரு அப்படின்னோடனே எங்கே அடுத்தது ஸ்டாலின் அவரோட பையன் உதயநிதிக்கு சிஎம் ஆக்க முடியாதோ அப்படிங்கிற கவலை வந்துட்டு, அதனால் வந்து வேற ஏதாச்சும் செஞ்சு தான் உதயநிதியை கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஒன்று. தேங்க்யூ சார். நன்றிங்க.